ஒன்று ஸ்டார்ட் வச்சு ஃபுல்லாக ரைட்டில் மாற்றிக்கிங்க. டீ குடிச்சு போகலாம். வேலை முடிச்சு 4 மணி வந்தா அப்படியா 4 மணியோட 4 மணி வரைக்கும் இல்லை நேராக போகணும்னா ஓகே. அவங்க ஸ்கூல் டைம் நம்ம காலை கிளச்சிலையும் பிரேக்கிட்டே இருக்கணும்னா உங்கள் கால் எக்ஸைட்டே இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு குறுக்கு வருவாங்க, டக்குன்னு யூஸ் பண்ணணும். ஓகேண்ணா ஓகேண்ணா. கால் எக்ஸைட்டட் இருந்ததுன்னா பிரேக் நினைச்சு எக்ஸைட்டை மிதிச்சிருவோம். கால் வந்து என்னன்னா அவங்கள மோதிடும். ஸ்கூல் போய்க்கா நீ போலையா அப்படியே எக்ஸைட் கொடுத்து போவாங்க. சரிண்ணா. இதே ஸ்கூல் தானா இல்லை இருக்கா? ப்ளே ஸ்கூலு மாதிரி. சரி குடி நீ குடி. எங்களுக்கு இப்படி இருந்தால் ஒரே ரோடு பக்கம். இந்த கட்டு இப்போ நம்ம கீழே இறங்கணும் இல்லைங்க? ஆமாண்ணா. இது அந்த ரோடு தான். சரிண்ணா. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுண்ணா. மேலே வந்து டக்குனு ஸ்கூல் அவ்வளோ. ஓகே ஓகேண்ணா. இது பள்ளிவாசம் எங்கே இருக்கு? நீங்கள் உள்ளே இருக்கு. ஓகேண்ணா. நம்மளால நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஒரு வால்ட்ரஸ் இல்லை சும்மா இது அட்வர்டைஸ்மெண்ட். மேலே கம்பெனி இந்த சின்ன கேட்டுங்க. ஆல்ட்ரஸ் அவங்க தான் இல்லாத இடமே இல்லையே திருப்பூருக்குள்ள. ஏன்னா திருப்பூரில் அவன் துணி கொடுக்காத கம்பெனி ஆல்ட்ரஸ் வந்து ஈஸா தானே டாப்பு தான் இருக்காங்க. எங்கெல்லாம் கிரவுண்ட் இருக்கு. ஆமாம்மா. நல்லா இது யூஸ் பண்ணுவேன். கிளம்பி ஆறு அடிச்சு ஃபீல் தெரியுது. நவுந்து வரணும், அவங்கள நெருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நவுந்துருக்கணும். ஹலோ ஹலோ சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்குண்ணா. ஆமாண்ணா. அண்ணா வணக்கம். இல்லை உங்கள் நம்பர் சேவ் இல்லை செல்லை இப்போ தான் ரீஸ்டார்ட் பண்ணேன். ஒரே இடத்துல லைனில் இருங்க. இப்போ தான் செல்லை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். அதனால் உங்களுக்கு நம்பர் பதிவு வரல. உங்களுக்கு 2 நம்பரும் நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். சொல்ல பிரச்சனைண்ணா. பார்க்குறாங்கண்ணா. நம்ம ரோட்டில் சரிண்ணா. நான் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் மெசேஜ் போடுறேன். நம்ம நம்பர் விட்டு நான் மெசேஜ் போடுறேன். அவர் கூப்பிட்டு இப்படி பிரவீன் நம்பர் கொடுத்து அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும். ரெஸ்பான்ஸ் இல்லாத அப்படி அந்த ரோட்டுக்கு போயிடுங்க. ரெஸ்பான்ஸ் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் எனக்கு கூப்பிட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. கண்டிப்பாக எச்சா இருக்கு. அதான் இப்போ நான் அந்த நம்பர் மெசேஜ் போடுறேன். நீங்கள் ஏன் வண்டி ஃபுல்லாக டிரைவிங் லைனில் இறங்கிட்டீங்களா? அப்படிங்களா? ரைட்டு. ஷோரூமெல்லாம் சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. அதனால் பிரச்சனை இல்லை. எஃப்சி காட்டிக்கலாம். வருஷம் என்னாலும் எஃப்சி காட்டிக்கலாம். தப்பெல்லாம் இல்லை. அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். அவ்வளோதான். ஆமாம் 24 இடத்துல அதே வாடகை தான். 2004 இடத்துல அதே வாடகை தான். ஓகே அண்ணா ஓகே. நம்பர் மெசேஜ் போடுறேன். நம்மளுக்கு குட் பேசு. நான் இதே இடையில ஹெல்ப் பண்ணிங்களா? ஆனால் இல்லைண்ணா நான் காலையில் வைக்கிறேன். சரி நானும் ஓட்டுற மாதிரி. ஆமாம் இல்லை நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸ்டேரிங்கில் மட்டும் தான் 2-3 வரை கை வச்சேன். அவ்வளோதான். இந்த ஒரு செகண்ட் வந்துட்டு போனோம் பார்த்தீங்களா? ஆட்டோ அடிக்கணும். டச் ஆகிடும்.
ஏன்னா அவங்க பின்னால் திரும்பி பார்க்க முடியாது, நம்ம இண்டிகேஷன் சொல்லணும். கொஞ்சம் சொல்லிட்டோம்னா இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க. நம்ம இதில் போகலாம், இந்த ரோட்டில் போகலாம். புல்லட் போகுதுங்க, இதே மாதிரி போயிடலாம். ஃபோன் எடுக்கல தம்பி, கூப்பிடணும். போயிடலாம் மெதுவாக ஓடிடலாம். வாய்ப்பு கிடைக்கும் போதே ஃபில்லப் பண்ணிடணும். மறுபடியும் நின்று அந்த வாய்ப்பை தேடி இருக்க முடியாது, அதுக்கு டைம் எடுத்துக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது ஃபில்லப் பண்ணிடணும். பைக்கியம் போகலாங்க. அது அங்கே போய் நின்றுச்சு. பின்னால் வண்டி விடுதேன்னு பாட்டில் ரோட்டுக்கு பின்னால் வரணும். டக்குன்னு பின்னால் வந்தோம். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கேட்க மாதிரி. ஓகேண்ணா, தப்பு இல்லை, கரெக்டு தான். ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. இது கடைசி வரையும் போனால் சுற்றி வரும். இப்போ மெயின் ரோட்லேயே போயிடலாமா, கட்டுக்குள்ளே போகலாமா? நீங்கள் கட்டில் கூட்டு போகலாம். இதெல்லாம் பார்க்கணும்ண்ணா, அதுக்கு தான் நவுந்து வரணும். அவங்களாம் அதான் மெயின் ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறவங்களாம் நம்மளை கவனிக்க மாட்டாங்கண்ணா. நம்ம தான் அவங்கள கவனிச்சு போகணும். குட் மார்னிங் மேடம், வந்துடுறீங்களா? முடிஞ்ச வரைக்கும் வந்துடுங்க, தப்பு இல்லை. ஓகே மேடம், ஆஃபீஸ்க்கே வந்துடுங்க. ஆஃபீஸ் கிட்டே ஆஃபீஸ் காலத்தில் வண்டி போட்டு வந்துடுங்க, நான் வந்துடுவேன். இங்கே லெஃப்ட் போகணும். நான் எதுவும் யூஸ் பண்ணல, இந்த செகண்ட் கீர் போட்டுருக்கேன். டக்குன்னு நம்ம இந்த லெஃப்ட் போகணும். இங்கே லெஃப்ட், கரண்ட்டுக்கு நம்ம தொட்டு லெஃப்ட். அந்தக்கா கார்னர் அடிக்கும். அவங்களே விட்டு தள்ளி வரணும்னா நீங்கள் ஸ்டேரிங் திருப்பணும். நீங்கள் ஒரு செகண்டில் இடிச்சிடும். இப்போ போர்டு இருக்குன்னா நீங்கள் இங்கேயே இந்த போர்டை விட்டு தள்ளி போனால் தான் உங்களுக்கு அங்கே ஈஸியாக போக முடியும். தெரியுதுங்களா? அப்போ டியூ எடுத்துட்டாங்க. அது அந்த அமௌண்ட் அவ்வளோதான் தம்பி, கோல்டு தான். இதை வச்சு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்களா? இது என்னமோ பண்ணிட்டு போகிறானுங்க, நமக்கு என்ன. என்னாச்சுண்ணா, பேங்க் இது என்ன ஆகலையோ? இல்லைங்கண்ணா, பணம் ஒரு 9800 ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அக்கௌண்ட்லேயே. அக்கௌண்ட்டுக்குள்ளேயே அக்கௌண்ட் லாக் கட்ட பண்ணி வேண்டி இருக்கும். இல்லை, அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, யாரோ எனக்கு அனுப்புனவங்க அந்த ஆன்லைன் கேம் விளையாண்டோ இல்லை அந்த ஸ்மக்லிங் பணம் ஏதோ மாற்றி அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு இருந்து அப்படியே எனக்கு அனுப்புவோம். செயின் லாக் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டு. இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க, ரைட்டில் வேறு நிற்கிங்களா? 10,000 நிறுத்தி போகலாண்ணா. அண்ணா நிறுத்திக்கலாண்ணா. ஆனால் இவ்வளோ வந்து ஆமாம், நீங்கள் வந்து அவங்களை இடிச்சிருவீங்களாட்டு இருக்கு. ஃபஸ்ட் கீர் போடுங்க. அவங்களும் பயந்து நீங்களும் பயந்து போகிறக்கு அது ரைட்டில் போவாங்க. பிரேக் நம்ம காலில் தான் இருக்குது. பிரேக் பிடிக்க நீங்கள் வாட்டு எப்படியே வந்துக்கிட்டே இருக்கீங்க, அப்படி வரக்கூடாது. இல்லை போகலாங்க, நேராக போகலாங்க. எப்படின்னா சொல்கிறீங்க அண்ணா? இப்போ அவங்க வந்து திரும்புகிறாங்க, நம்ம போய் திரும்பணும். நம்ம போய் திரும்பணும், நம்ம நிறுத்தி தானே வரலையும். போகலாங்க. இல்லை இங்கே ஏதோ தப்பு பண்ணணும். அங்கே நம்ம அங்கே பண்ணதே பெரிய தப்பு. அதை நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அதை தாண்டி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரெண்டாவது அந்த லெஃப்ட் ஆட்டோ நிற்கிறது அந்த காரு தாண்டி லெஃப்ட். கிளச்சு பிரேக் இவ்வளோ நெருங்கி வருது. ஆனால் கிளச்சும் பிரேக் நம்ம கலந்துனா நம்ம தான் அதை பிடிச்சி நிறுத்தி போகணும். நீ வண்டி
போகுதே திருப்பிக்கலாம்லாம் திருப்ப முடியாது, இடிச்சிடும். இதை போய் கணக்கில் இருப்போம். அதுக்கு நம்ம நிறுத்தி போகிறதுல தப்பு இல்லையே, நம்ம ஒன்றும் தவறாயிட மாட்டோமே. அந்த டூலர் போன இடத்துல போயிருக்கோம். இந்த இடம் எம்பி நகர் அடுத்து அந்த கரண்ட் கம்பம் இருக்கு இல்லைங்க, அங்கே லெஃப்ட். எம்பி நகரமா இந்த லெஃப்ட். ஆமாம், அமர்ஜிக்குள்ள கடைசி வந்து இந்த இடம். ஆனால் கிளச்சு பிரேக் நம்ம காலில் தான் இருக்குது. நின்றுச்சு வண்டி நின்றுச்சு. இப்போ நம்ம நிதானம் ஆயிடுவோமே, போகலாமே. அங்கே நிறுத்தி வளையணும். ஆனால் தப்பு இல்லைங்கிறேன். சரி சரி. அது இப்படி திருப்பி இப்படி சண்டை கட்டுறதுக்கு நிறுத்தி நம்ம சண்டை கட்டாமல் போகலாம்லங்கிறேன். சரி, நான் கால் எடுத்துக்கிறேன். திருப்பி ரைட்டில் மாற்றுறேன். இந்த கேப்பில் போகணும்னா ஸ்டடி பண்ணுங்க. அது யாரையும் ஒரு தேடுற ஃபீல்லே ஓட்டுறீங்களா, அது அப்படி தேடுற ஃபீல் ஓட்டாதீங்க. பட் கிளச்சை ஃபுல்லாக தானே பிடிச்சிருக்கணும். பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கிளச்சை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பிடிக்கலையே. போகலாம், மறுபடியும் பசங்க போட்டுக்கோங்க. கடைசி போய் ரைட் பண்ணிக்கலாம். நம்ம நிறுத்தி விளையாட்டிருக்கோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி நிதானமாக விளையலாம். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டாவே ஸ்லோவாகிடும். ஆமாம், ஸ்லோவாகிடும்ன்றது இல்லைன்னா நம்ம நிதானமாகிடுவோம். வண்டியெல்லாம் ஸ்லோவாகாது. கிளச்சை ஃபுல்லாக தான் போகும், நம்ம நிதானமாகிடுவோம். அங்கே ரைட்டில் போங்க. நிதானமாக போகுது. வண்டி பிரேக் பிடிச்சி பண்ணி போகலாம். கணக்கு புரியுதுங்களா? புரியுது. ஸ்டடி பண்ணி இந்த நிதானம் தான் வேணுங்க. போகலாம், நம்ம ரோட்டில் போகலாம். லைட்டாக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்போம். கை 3 தடவை கீழே வந்துச்சு, நினச்சா செஞ்சிடணும். அவ்வளோதான், புளி விட்டு தாலி போவோம். நம்ம ரோட்லேயே போகலாம், கீழே இறங்காதீங்க. அவர் ஒதுக்கிக்குவார். நம்ம ரோட்லேயே போகலாம்னு பிரச்சனை இல்லை. சரிங்களா? கொஞ்சம் நிறுத்தி பின்னாலே போகலாம்னா, அவங்க நெருங்கி போனோம்னா சிரமமாகும். இந்த அளவு கேப் வச்சு தான் போகணும். கிளச்சை ஃபுல் போர்ஸ் அமுக்காம தள்ளி கால் மெதுவாக தான் எடுக்கணும். கரெக்டாக ஃபஸ்ட்டு கிட்ட தான் மெதுவாக எடுங்க. அவ்வளோதான். அப்புறம் நான் கால் எடுத்து நான் யூஸ் பண்ணல. ஃபுல்லாக வந்துடும். இப்போ மாற்றிக்கணும். இப்போ எப்படி ஃபுல்லாக வந்தீங்களோ அதே மாதிரி ஃபுல்லாக தான் வெளியே போக முடியும். போகலாங்க. நான் எதுவும் ஹெல்ப் பண்ணலன்னா ஸ்டடி பண்ணிக்கிறேன். போகலாங்க, ஸ்டடி பண்ணிக்கிறேன். லைட்டாக எக்ஸிலேட்டர் 2வது.
தள்ளி போகலாம், தள்ளி போகலாம். ஓகே, கேப் ஃபில்லப் பண்ணல. போகலாம் 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 போகலாம். நீங்கள் இங்கே இழுத்தீங்கன்னா வண்டி இங்கே உரசிடுவோம். பின்னாடி இடிச்சிடும். நம்ம நேராக தான் போகணும். வண்டி பின்னால் பூரா உரசிட்டே வந்துடும் வண்டியில். ரெண்டாவது உடனே பட்டு வளைஞ்சோம்னா வண்டியில் லெஃப்ட்டுங்க. பட்டுன்னு வளையக்கூடாதுல்ல. ஏதோ ஃபஸ்ட் கீர் போட்டு எடுக்கணும். ஆனால் வண்டி நிறுத்திட்டு ஃபஸ்ட் கீர் போட்டு எடுக்கணும். போகலாங்க. இன்னும் கொஞ்சம் அப்படி நான் காலை வைக்கலை. வைக்க போனால் நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க. சரிங்களா? ஸ்டடி பண்ணி நம்ம இந்த ரேட்டில் போவோம். இப்போ நீங்கள் கிளச் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அந்த மெயின்டைன் பண்ணுறது மெயினில் பதிவே பண்ணிக்கோங்க. சரி ரைட்டுங்க. காரு தாண்டி லெஃப்ட். அந்த கார் நடிக்கும். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும்போது அதனோட ஃபீல் தெரியுது உங்களுக்கு? தெரியுதுண்ணா. கடைசி ரைட்டுங்க. பட் நீங்கள் ஆஃப் கிளச் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபீல் வண்டி அங்கே தான் போகும். ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா வண்டி கரெக்டாக போகும். உங்களுக்கு 13வது இன்னையோட. ஆமாண்ணா. அஜ்மல்னாவது 11வது. ஓகேண்ணா. நீங்கள் யாரும் நடிக்கலையே? படித்தேன். அவருக்கு யாரும் நடிங்க. டக்குனு மாற்றிடணும். ஓகே. இப்படி மாற்றினீங்களே அதே மாதிரி கிட்ட வந்துடும். கடைசி ரைட்டுங்க. ஓகேண்ணா. ஹார்ன் அடிச்சுக்கோங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு அது சேஃப் ஜோன் வந்துடுவீங்க. ஓகேண்ணா. வண்டி இப்போ வந்து நம்ம போகணும்னு நினைக்கிறோம். இப்போ காலை எடுத்து வண்டி போகும். போகுதுல்ல? சூப்பர். போகலாம். ஹார்ன் அடிச்சு நம்ம போன ஹார்ன் அடிங்க. ரைட் சைடு லெஃப்ட். சரி லெஃப்ட். ஹார்ன் அடிங்க. சூப்பர்ண்ணா. முன்னாடி காலை எடுத்தீங்கன்னா வண்டி ஈஸியாக போகும். ஆனால் மெதுவாக எடுக்கணும். வெடுக்க எடுத்துக்கூடாது. மெதுவாக தான் நடக்கிறேன். ஸ்டடி பண்ணி இது அப்படியே பதிவு பண்ணிக்கங்கன்ற அவ்வளோதான். சரிண்ணா. சரி. டிராஃபிக்கில் ஓட்டுற ஃபீலும் இதே தான். இப்போ இந்த என்ன போனேன் ஸ்டடி பண்ணி டிராஃபிக்கில் இதே ஃபீல் தான். வேறு எந்த மாற்றம் கிடையாது. அவ்வளோ நான் எதுவுமே பண்ணல. தெரிஞ்சுருக்கேன் உங்களுக்கு? ஓகேண்ணா. வெங்காயம் இவ்வளோ கம்மியாக இருக்குது. வெங்காயம் சின்ன வெங்காயமாட்டு இருக்கும். 6 கிலோ மீட்டர். பெரிய வெங்காயம் தான், ஆனால் சின்ன வெங்காயமாட்டு இருக்குங்கிறேன். அப்படியா? ஆமாம், இன்றைக்கி டைட்டில் போட்டுருக்கு. விலை கம்மியாகுது. வெங்காயம் சீப் ஆயிடுச்சு. இல்லை இது விலை கம்மியாக. இல்லைண்ணா வெங்காயமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 3 கிலோ சூப்பர்ண்ணா. இப்போ
தெளிவாயிட்டோம், காலை எடுத்தால் வண்டி போகும். அவ்வளோதான். 5 கிலோ 100 ரூபா. இந்த வெங்காயம் தான் சரி. பெரிய வெங்காயம் 4 கிலோ 100, இது 5 கிலோ 100. நேராக போய் அடுத்த லிஃப்ட்டில் வந்து தக்காளினா கிலோ 15 ரூபாய்க்கு 20. சொல்கிறது புரிஞ்சுதா? என்ன பிரேக் ஜஸ்ட் நடந்துச்சு நோட் பண்ணீங்களா? அவர் போக சொல்லுங்கள், கை கட்டி போக சொல்லுங்கள். ஆஸ்கலேட்டர் அமுக்க போயிட்டேன். போகலாம். ஃபஸ்ட்டு கீர் போட்டுருக்கோம். போகலாம். நேரம் போகலாம்ல? போகலாம். ரெண்டாவது. ஆமாம் சார். நான் சொன்னது கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? டக்குனு இப்போ ஃபேமிலியோட வந்தார், நம்ம வண்டி வந்துருச்சு, அதை மீறி அவர் உள்ளே வந்துட்டார். நம்ம பிரேக் தான் முடிக்கணும். ஆஸ்கலேட்டரில் போயிடுச்சு. அப்படி போகக்கூடாது சொல்கிற காரணம் தான். போகவே கூடாது. டக்குனு மிதிச்சிருந்தோம்னா 3 பேர்த்தையும் தள்ளி விட்டுருப்போம். இடிச்சு தள்ளிடுவோம். ஆக்சிலேட்டர் வந்து நமக்கு தேவை தான், தேவை இல்லைன்னு கிடையாது. அதுக்குன்னு வேலை வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேகம் குறைவாகும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு வேகம் வச்சுக்கணும். எப்போ இந்த ரோட்டில் இந்த வேகத்துக்குள்ளே போகணும், ஆளு குறுக்க வருவாங்க அப்படிங்கிறது மைண்டில் பதிவு பண்ணிக்கணும். இந்த மாதிரி இங்கிருந்தே தள்ளி போய்க்கலாம். ஓகேண்ணா. இல்லை அந்த பல்ல வந்துச்சு. ஓகே. ஆரம்பிச்சு ஆமாம். லெஃப்ட் போகணும். 18ஆம் தேதி பெற தெரிஞ்சதுன்னா 18ஆம் தேதி காலையில் இப்படிய 19ஆம் தேதி காலையில் திருப்போம். அவ்வளோ ஸ்பேஸ் விட்டீங்கன்னா அங்கேருந்து வர இந்த கேப்பை ஃபில்லப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்டடி பண்ணி நீங்கள் அவ்வளோ தூரம் போனங்கிட்ட வண்டி இவ்வளோ தூரம் வருது. புரியுதுங்களா? நீங்கள் அவ்வளோ தூரம் போகலைன்னா வண்டி உங்கள் கண்ட்ரோல்லே திரும்பி நிறுத்திக்கலாம். வண்டி ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு ஒன்றும் பெருசாக நம்ம இலக்கில் இல்லை. நம்ம போகிறக்கு நமக்கு ஈஸியாக வழி கிடச்சிச்சு. தெரியுதுங்க? தள்ளி போயிருக்கோம். இங்கேயே தள்ளி போயிருங்க. மறுபடி இப்போ உள்ளே வந்துடுங்க. மறுபடி தள்ளி போயிருங்க. புரியுதுங்களா? டக்குன்னு தள்ளி போயிடணும், டக்குன்னு உள்ளே வந்துடும், மறுபடியும் தள்ளி போயிடணும். அவ்வளோதான். போகலாம். அதுக்கப்புறம் செகண்ட் கியர் போடணும். செகண்ட் கியர் போட பிரச்சனை இல்லை, வண்டி ஸ்பீட் ஆயிடுச்சு. இது ரிப்பீட்டடாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது கமால்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செட் ஆகும். நான் ஆரம்பத்தில் இல்லை, நமக்கு ஆப்போசிட்டில் கார் இருந்தால் மட்டும்தான் நம்ம தள்ளி போயிடலாம்ண்ணா. ஆமாம், நம்ம அவ்வளோதான். நம்ம ஓடுறக்கு என்ன வழி? ரைட்டு. நம்ம ஓடுறக்கு என்ன வழி, அதை மட்டும்தான் பாருங்கிறேன். எவ்வளோ விஷயம் டக்குனு அந்த மூமெண்ட்டை வந்துடணும். டைமிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டு அப்படிங்க. அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது போயிட்டாரு. பார்த்தீங்களா? கணக்கு புரியுதுங்களா? அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது போயிட்டாரு. சேம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளும் ஓடிடணும். அந்த வாய்ப்பை தேடிக்கிட்டே இருக்கணும். அந்த கேப் ஃபில்லப் ஆகிச்சு போயிட்டாரு. பார்த்தீங்களா? பட் ஆனால் அவரை அங்கே நமக்கு வழி விட்டார்.
கணக்கு புரிஞ்சுதுங்களா? புரியுது புரியுது. பெரிய பொல்யூஷன் ஆக மாட்டிருக்கு திருப்பூர்ல. இருக்கே காலங்காலமாக. ஹார்ன் அடிக்கும். ஐயோ முடியல உடம்பு இதாயிடுச்சு. எல்லா பக்கமும் ஒரே பக்கம். ஆமா இது சேராது. ஹார்ன் அடிக்கும், கார்ன் அடிக்கும். கிளட்ச் மெயின்டைன் பண்ணணும். ஹார்ன் அடிக்கும். கரெக்டாக தாராளம் செகண்ட் கீர்லேயே போகும் கமால்னா. செகண்ட் கீரில் ஆஃப் ஆயிருமோன்னு நினைக்கிறேன். ஸ்பீடு குறைய மாற்றலான்னு பார்த்தேன். பட் நம்ம கிளட்சை மெயின்டைன் பண்ணால் போகும். ஸ்பீடு குறைஞ்சாலும் செகண்டில் போகும். ஆனால் கிளட்சை மெயின்டைன் பண்ணி போகணும். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போகலாம். டக்குன்னு போட்டு டக்குன்னு நான் வந்து தள்ளி போயிடலாம். மறுபடியும் உள்ளே வந்துடலாம். நான் சொல்கிறது புரிஞ்சுல உங்களுக்கு? இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கேன். செகண்டில் போகுது, அழகாக போகுது. ஏங்க பண்ணலாம். பட் நம்ம கிளட்சை மெயின்டைன் பண்ணால் அப்படி போகும். பட் நீங்கள் ரிப்பீட் மறுபடியும் வண்டி ஓட்டியே தீரணும். ஓட்டுங்க, ஓட்டாமல் இது விட்டுறாதீங்க. சரிங்களா? எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அப்போல்லாம் வண்டி எந்த வண்டி கிடைச்சாலும் சரி சும்மா ரவுண்டு எடுத்து ஓட்டி பார்த்துருங்க. ரைட்டில் ஆமாம். இண்டிகேட் ஆஃப் ஆகிடுச்சு, மறுபடியும் போட்டுக்குங்க. ஹெவியாக அடிங்க, தப்பு இல்லை. நிறுத்திட்டு ஃபஸ்ட் கீர் போட்டுருங்க. அது அண்ணன் ஏதோ கடை ஸ்டார்ட் பண்ணி பிரேக் பிடிக்கணும்னா ஆனால் வண்டி பின்னால் போகுதுன்னா போகலாம். பிரேக்கில் கவனம் எங்கே போச்சுன்னா போகலாம். பிரேக் பிடிக்கின்ற கவனம் இருந்துருக்கணும்ல. இப்போ அந்த கவனம் எங்கே போச்சுன்னா கவனமெல்லாம் எங்கேயும் போகல பிரவீன். காலில் எக்ஸைட்டை போயிடுச்சுங்கிறீங்களா? இல்லை கேட்குறேன், தெரிஞ்சுக்கலாம் கேட்குறேன். பட் என்ன எத்தனை கீர் போட்டுருக்கோம்னா போடுங்கண்ணா. ஹார்ன் அடிச்சு போயிடுங்க. ஹார்ன் அடிச்சு போங்க. பத்தல ஆரம்பி. நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் வந்து கமால்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கட் ரோடு வருதுங்களா, தெரியுதுங்களா? இவ்வளோ சத்தமாக சொல்லணும். வேறு வழி இல்லை. நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டோம். இது வர பண்ணிட்டோம். அந்த வண்டிக்கிட்டு நிறுத்திக்கலாம், கடைக்கு நிறுத்திக்கலாம். சரி பண்ணி பட் நம்ம கடைக்கிட்ட தான் நிறுத்தணும். வண்டி நின்றுட்டா மறுபடியும் எத்தனை கீர் போட்டு மூவ் பண்ணணும். ஸ்டடி பண்ணு. அதாவது மெதுவாங்கிறது ரெண்டாவதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணு. வண்டி கோணை அன்றைக்கி பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஒன்று கையிடு. இப்போ மூவ் பண்ணுங்க. நேரம் ஆயிடுச்சு தெரியுதா? நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கிறதுனால தப்பு இல்லையேங்கிறேன். வளையிறோம் இது. ஆஃப் பண்ணிங்க. நீங்கள் தான் சொல்லணும். பட் ஏதோ ஒரு கியர் ஹேண்ட் பிரேக்கு நியூட்ரல் வச்சுட்டேன். நியூட்ரல் கீழே இருக்கும் ஏதோ ஒரு கியர் ஆஃப் பண்ணிவிட்டு கியரில் போட்டால் வேலை முடியுது. சரி ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே பப்பளம். நீங்கள் இன்ஷா எனக்கு டைம் என்னன்னு பார்க்குறேன்.